ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் பொரியல். சரியா? ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் எல்லாத்தையுமே நல்லா கழுவிக்கணும். கழுவி எல்லாத்தையும் எடுத்து தனியாக வைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதை போல் கட் பண்ணுங்கள். சரியா? ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுங்கள். இதே போல் எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணி எடுக்கிறோம். சரியா? இது போல் இருக்கட்டு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய உள்ளி எடுத்து அதையே ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வைக்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகு எடுத்துருக்கேன். 4 பச்சை மிளகெல்லாம் வேண்டாம், 3 பச்சை மிளகு தான் போடணும். சரியா? அதே பெரிய பச்சை மிளகா இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இது சின்ன பச்சை மிளகுனால நான் 3 போட்டிருக்கேன். அடுத்து கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கொத்து கத்திரிப்பழம். இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். சரியா? ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த வெண்டைக்காவை எண்ணெய் ஒன்றும் விடாமலே லைட்டாக ரோஸ்ட் பண்ணி லைட்டாக வறுத்து எடுக்கணும். அப்போ அதில் அந்த பசை போல் ஒரு மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்த ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டு கடுகு போட்டுனதும் கதிரப்பலை போட்டுரும். சரியா? அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்தோம்ல உள்ளியும் பச்சை மிளகையும் போட்டுரும். அடுத்து உள்ளியும் பச்சை மிளகும் சீக்கிரம் வறுபடுறதுக்காண்டி கொஞ்சோண்டு உப்பு ஃபஸ்ட்டு போட்டுரும். சரியா? போட்டு நல்லா கிண்டுறோம். அப்புறம் உள்ளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல வெண்டைக்காய், அதை எடுத்து போடுறோம். அதை எடுத்து போட்டு அதையும் கொஞ்சம் தண்ணி விடக்கூடாது, தண்ணி விடாமலே கிண்டணும். நான் டேஸ்ட்டு பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்து அதனால் கொஞ்சம் கூட உப்பு போட்டிருக்கிறேன். அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து தேங்காய் லாஸ்ட்டு நம்ம திருவி வச்சுருந்தோம்ல, கொஞ்சம் தேங்காயை போட்டு இறக்குனா போதும். சாப்பாட்டு கூடலாம் நல்லா இருக்கும். சரியா? ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.